அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல் போட்டியை எதிர்கொள்கிறது. 2 தசாப்தங்களாக பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம் உலகில் ஒரே சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைலாக சிறந்த அளவில் சூப்பர்சோனிக் தேவைகளை பெருமளவில் நிறைவேற்றியது. இருந்தாலும் பல நாடுகள் சூப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல் தயாரிப்பில் இறங்கி பிரம்மோஸ் மிசைலை மிஞ்சி வளர்ச்சி அடைய முயற்சி செய்கின்றன. அதனால் பிரம்மோஸின் வளர்ச்சி தேவைப்படுகிறது. ஆன்டி ஷிப் மிசைல் மார்க்கெட்டின் நிலப்பரப்பு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. பல நாடுகள் இப்போது தங்களுடைய சூப்பர்சோனிக் போட்டியாளர்களை உருவாக்கி வருகின்றனர். இது பிரம்மோஸின் மார்க்கெட் எட்ஜ் விளிம்பை அளிக்க அச்சுறுத்துகிறது. அந்த வகையில் கோங்ஸ்பெர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நார்வே மற்றும் ஜெர்மனி நிறுவனமான MBDA, டாய்ச்லாண்ட் அண்ட் டீஹெல் டிஃபென்ஸ் ஆகியவற்றுக்கும் இடையே கூட்டு முயற்சியான 3SM டைம் ஃப்ரிங் என்ற சூப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைலை உருவாக்கி வருகிறது. தென்கொரியா மேக் 2.5 ஸ்பீட் மற்றும் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை செல்லும் ஏர் டு ஷிப் கைடட் மிசைல் 2 உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. ஜப்பான் ASM-3A என்ற சூப்பர்சோனிக் ஆன்டி-ஷிப் குரூஸ் மிசைலை உருவாக்கி வருகிறது. இது மேக் 3 ஸ்பீட் மற்றும் 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை செல்லும். இதனை 2025க்குள் டிப்ளை செய்ய திட்டமிட்டிருக்கிறது. ஆல்ரெடி நியூக்ளியர் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை வைத்திருக்கக்கூடிய பிரான்ஸ் சப்சோனிக் அண்ட் சூப்பர்சோனிக் ஆன்டி-ஷிப் மிசைல்களை உள்ளடக்கிய திட்டத்தில் UK-உடன் ஒத்துழைக்கிறது. இது 2030க்குள் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர்சோனிக் ஆன்டி-ஷிப் மிசைல் வளர்ச்சியின் இந்த எழுச்சியுடன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் அதன் போட்டித்தன்மையை தக்கவைக்க பிரம்மோஸ் மீது அழுத்தம் இருக்கிறது. DRDO 2027 ஆண்டில் பிரம்மோஸின் அட்வான்ஸ் வேரியண்டை அறிமுகப்படுத்த தவறினால் அது தனது தனித்துவமான பொசிஷனை இழக்க நேரிடும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த வளர்ந்து வரும் நிலப்பரப்பு ஹை ஸ்பீட் அண்ட் அதிக பவர் வாய்ந்த ஆன்டி-ஷிப் மிசைல்கள் மீது கவனத்தை அதிகரித்து வருகிறது. பாதுகாப்பு அமைப்புகளில் முன்னேற்றங்களை எதிர்கொள்வதற்கும் எனிமிகளின் பாதுகாப்பில் வெற்றிகரமாக ஊடுருவுவதை உறுதி செய்வதற்கும் அதிவேக ஏவுகணையின் அவசியத்தை நாடுகள் விரும்புகின்றன. வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த டொமைனில் எந்த நாடு தலைவராக வெளிவருகின்றன என தீர்மானிப்பதில் வரும் வருடங்கள் முக்கியமானதாக இருக்கும். இந்தியாவின் பிரைவேட் டிஃபென்ஸ் கம்பெனி ஜென் டெக்னாலஜிஸ் CUAS ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தின் புதிய மறு செய்கை சோதனையை தொடங்கி குறிப்பாக கவுண்டர் ஸ்டெல்த் ட்ரோன்களை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. ட்ரெடிஷனல் ஆன ட்ரோன்கள் அவற்றின் சைஸ் காரணமாக கண்டறிவது சவாலாக இருக்கலாம். ஆனால் ஸ்டெல்த் ட்ரோன்கள் அவற்றின் அப்சர்வல் டிசைன் காரணமாக இன்னும் பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. இதனால அவற்றை ரேடாரில் கண்டுபிடிப்பது மிக கடினம். ஆனால் ஜென் டெக்னாலஜிஸின் நியூ சிஸ்டம் மல்டி லேயர் சென்சார் கட்டமைப்பை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த சவால்களை எதிர்கொள்வதாக கூறுகிறது. ரேடியோ ஃப்ரீக்வென்சி டெடிகேஷன், வீடியோ பேஸ்டு ட்ராக்கிங் அண்ட் ரேடார் உள்ளிட்ட சென்சார்களின் கலவையை இது குறிக்கிறது. ட்ரோன் ஊடுருவலுக்கு எதிராக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஒரு விரிவான பாதுகாப்பை உருவாக்க ஒன்றாக இணைந்து வேலை செய்கிறது. இந்திய ராணுவத்தால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் அடிப்படை ஜென் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் விரிவான ட்ரோன் கண்டறிதல், வகைப்பாடு மற்றும் நடுநிலை ஆக்குவதற்கு இதே போன்ற பல சென்சார் அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. தற்போது உள்ள இந்த அமைப்பு ட்ரோன் தகவலின் தொடர்புகளை சீர்குலைத்து கட்டுப்படுத்த ஜாமிங் டெக்னாலஜியை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஜென் டெக்னாலஜிஸின் வெற்றி உள்நாட்டு எல்லைக்குள் மட்டுமல்லாமல் ஆர்மீனியா நாடு சமீபத்தில் ஜென் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தினை முதல் ஏற்றுமதி வாடிக்கையாளராக ஆகியிருக்கிறது. இது உலகளவில் பாதுகாப்பு சந்தையில் அதன் திறனை எடுத்து காட்டுகிறது. ஆன்கோயிங் டெஸ்ட்கள் ஜென் டெக்னாலஜிஸ் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிஸ்டம் குறிப்பாக திருட்டுத்தனமான ட்ரோன்களின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை குறிவைக்கிறது. இது ட்ரோன் டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளில் முன்னணியில் இருப்பதாக நிறுவனத்தின் செயல்பாடுகள் காட்டுகிறது.
இந்திய தற்காப்பு தொழில்நுட்ப நிறுவனமான எண்டூர் ஏர் சிஸ்டம் தனது சமீபத்திய கண்டுபிடிப்பான சாபல் சீரியஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஸ்மால் எலக்ட்ரிக்கல் பவர்டு ட்ரோன்கள் மிலிட்டரி தளவாட நடவடிக்கைகளுக்கு டிசைன் பண்ணி சரக்கு டெலிவரி மற்றும் போர்க்காலத்தில் கண்காணிப்பு போன்ற பணிகளை செய்யக்கூடியது. சாபல் தொடரில் சாபல் 10 அண்ட் சாபல் 20 ஆகிய 2 மாடல்ஸ்கள் இருக்குது. இந்த இரண்டுமே லோ ஆடியோ அண்ட் விசுவல் சிக்னேச்சர்களை கொண்டவை என்பதால எதிரிகள் இவைகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இதன் மூலமாக வெற்றியையும் துருப்புகளின் பாதுகாப்பையும் மேம்படுத்துகிறது. இவற்றை ஈஸியாக பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது. சாபல் யுஏவிகளை 2 பணியாளர்கள் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் மற்றும் இயக்கவும் முடியும். இவற்றை ஃபார்வர்ட் ஏரியாவில் விரைவில் டிப்ளை பண்ண வகை செய்யும். சாபல் யுஏவிகளில் பயன்படுத்தப்படும் எக்யூப்மெண்ட்ஸ்கள் தோராயமாக 65% இந்தியாவிலேயே இருந்து பெறப்பட்டது என எண்டூர் ஏர் கூறுகிறது. இது வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்புகளையும் அதிகப்படுத்துகிறது. சாபல் சீரிஸ் ஆனது ஒவ்வொரு முனையிலும் 2 முட்டை வடிவ நாசில்களை கொண்ட ஒரு டியூப்லர் பிளேஸ்லெட்ஜை கொண்டிருக்கிறது. இந்த நாசில்கள் எலக்ட்ரானிக் மோட்டார்கள் மற்றும் 2 பிளேட் ட்ரோன்கள் உள்ளன. இது திறமையான ப்ரொபல்ஷனை கொடுக்கிறது. பேட்டரிகள் மற்றும் பேலோடுகள் உகந்த எடை விநியோகத்திற்காக உடற்பகுதியின் அடிப்பகுதியில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாசில்களும் ஒரு தலைகீழ் வி ஷேப்டு லேண்டிங் லெக்குகளை கொண்டு உறுதியான தர இறக்கத்திற்கு ஒருங்கிணைக்கிறது. சாபல் யுஏவிக்கள் அதிநவீன 2L எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் நிலைநிறுத்தப்பட்ட அட்வான்ஸ் சென்சார் கோபுரத்துடன் அமைப்பு லாங் ரேஞ்ச் அப்சர்வேஷன் பணியை செய்கிறது. மேலும் தரையில் உள்ள துருப்புகளுக்கு சிறந்த உளவுத்துறையை வழங்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.